Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. Daily Current Affairs April 9, 2021 உடையது பார்க்க போகிறோம். இதன் பார்க்கறதன் மூலமாக டிஎன்பிஎஸ்சி, பேங்க், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை தேடி வர்றதுக்கு ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. Copyright Amendment Rules 2021. So Central Government Copyright Amendment Rules கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி பார்க்க போகிறோம். Currently, the copyright regime of India is governed by Copyright Act 1957 and the Copyright Rules 2013. Why were the amendments made? The main objective of the amendment of copyright rules is to ensure smooth and flawless compliance in the light of technological advancement in digital era. The new rules will help India adapt towards electronic means as primary mode of communication. It is highly important to achieve the goals of digital India. So இன்னைக்கு இந்தியாவில் எல்லாமே டிஜிட்டைஸ்டாக போயிட்டு இருக்குங்காட்டிக்கு ஸோ எல்லாத்தையும் வந்து காப்பிரைட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் காப்பிரைட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2021 கொண்டு வந்திருக்காங்க. 3 out of every 1,000 pregnant women in Meghalaya test positive for HIV. The Assembly Committee on Women Empowerment recently submitted its report to the Meghalaya government. The committee has found that 3 out of every 1,000 pregnant women in Meghalaya are positive in HIV/AIDS. The number of cases in the state is increasing alarmingly, and the state are testing positive for HIV in the state. அதாவது மேகாலயாவில் 1000 ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய உமனில் 3 பேர் வந்துட்டு ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 5,000+ கேசஸ் வந்து மேகாலயாவில் மட்டும் ஹெச்ஐவி கேசஸ் வந்து பாசிட்டிவாக வருது அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து அசம்பிளி கமிட்டி ஆன் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடர். The Asian Development Bank recently approved $484 million for Chennai Kanyakumari Industrial Corridor in Tamil Nadu, that is called as CKIC. That CKIC is a part of East Coast Economic Corridor. அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏரியாவை எக்கனாமிக் காரிடர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒரு பார்ட்டாக வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் டெவலப் பண்ண போகிறாங்க. இதுக்கு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடர் இஸ் டு இன்க்ரீஸ் தி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இன் ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்ஸ் அண்ட் கிரியேட் ஜாப்ஸ் அலாங் தி காரிடர். ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை அதிகப்படுத்துறதா வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடரோட முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. ஈஸ்ட் கோஸ்ட் காரிடர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கூடிய ஒரு ஸ்ட்ரெச்சாக இருக்கக்கூடியது. அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடர் கனெக்ட்ஸ் இந்தியா டு தி ப்ரொடக்ஷன் நெட்வொர்க் ஆஃப் சவுத் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஏஷியா. 3 branded rose finch. The Bombay Natural History Society recorded a new species of bird. It has been identified as a 3-banded rose finch. அதாவது வந்து இந்தியாவில் ஒரு புது ஸ்பீஸ் ஆஃப் பேர்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி. இந்த பேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 branded rose finch அப்படின்னு சொல்கிறாங்க. த நியூ bird species was identified while exploring the high altitude coniferous forest of Arunachala Pradesh. So Arunachala Pradesh தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. This is very very important. That is called as 3-banded rose finch. இது finch type of species குள்ள வரக்கூடிய ஒரு bird அப்படின்னு சொல்லப்படுது. India's debt to GDP increased to 90%. The International Monetary Fund recently announced that the debt to GDP ratio of India increased from 74% to 90% due to COVID-19 crisis. அதாவது ஜிடிபி அளவை கம்பேர் பண்ணுறப்போ டெப்டோட ரேஷியோ வந்து அதிகமாகுது அப்படின்னா அந்த நாட்டில் பொருளாதாரம் வந்து கொஞ்சம்
மந்தமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு, ஆனால் கடன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் COVID-19 கிரைசிஸால் 74 இருந்துச்சு இந்த ரேஷியோ, இப்போ 90 ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2021 எண்டில் 99 ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. The International Finance Organization has also stated that this is to reduce to 80% after economic recovery. So economic recovery அப்புறம் இது 80% reduce பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And the debt to GDP ratio அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. This is the ratio between the debt of the government measured in the units of its currency to the GDP measured in the same unit. Jal Jeevan Mission. The Ministry of Jal Shakti recently announced that it is to roll out annual planning exercise with the states and union territories. So Jal Jeevan Mission அப்படிங்கிறத 2019 அனௌன்ஸ் பண்ணாங்க. அதோட ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இப்போ கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானிங் எக்ஸசைஸ் அப்படின்னு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The main objective of the Jal Jeevan Mission is to provide functional household tap connection to every home in India by 2024. KVIC's REHAB project. So, the Ministry of Road Transport and Highways Minister Shri Nitin Gadkari recently announced that the project of Khadi and Village Industries called REHAB has become a huge success. அது வந்து காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸோடைய ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் தான் வந்துட்டு ரீஹாப் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ரெடியூசிங் எலிஃபென்ட் ஹியூமன் அட்டாக்ஸ் யூசிங் பீஸ். அதான் வந்து அவங்களுடைய ப்ரோக்ராம். இது காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. It was launched at 4 spots in the Nagarhoil National Park of Karnataka. நாகர்ஹோல் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரிவெண்ட் எலிஃபென்ட் ஹியூமன் கான்ஃப்ளிக்ஸ் வித்தவுட் கிரியேட்டிங் ஹார்ம் டு எய்தர் ஆஃப் தேம். த ப்ராஜெக்ட் இஸ் ஹைலி காஸ்ட் எஃபெக்டிவ் ஒன். ULPIN Unique Land Parcel Identification Number. The Government of India recently launched the Unique Land Parcel Identification Number scheme in 10 states. The system is to be rolled out in the country by March 22. Land parcel is nothing but a portion of land, large area of land. ஸோ ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக 10 ஸ்டேட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. மார்ச் 22 எல்லா மாநிலங்களையும் கொண்டு வரக்கூடியது தான் வந்து கவர்மெண்ட்டோட ஒரு பிளானாக இருக்குது இப்போது. Tika Utsav, COVID-19 vaccination drive. The Prime Minister Narendra Modi recently appealed to the Chief Ministers of the state to organize Tika Utsav. Tika Utsav is a vaccination festival. It is to be held between April 11, 2021 and April 14, 2021. The main objective of the festival is to vaccinate as many people as possible. It will also focus on zero wastage of COVID-19 vaccine. ஸோ டிக்கா உற்சவ் அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எல்லா ஸ்டேட்ஸையும் ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இட்ஸ் அ ஃபெஸ்டிவல், வேக்சினேஷன் ஃபெஸ்டிவல். ஏப்ரல் 11லேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் இதை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதோட மெயினான அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு வேக்சின் போட முடியுமோ அவ்வளோ பேருக்கு வேக்சின் போடணும் அப்படிங்கிறது. தென் மோரார்லஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ வேஸ்டேஜ் ஆஃப் COVID-19 வேக்சின். வேக்சினை வேஸ்டே பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுது. PM Modi releases Hindi translation of Odisha Itihas. The Prime Minister Narendra Modi recently released the Hindi translation of Odisha Itihas. The book is available in Odia and English so far. It was translated to Hindi by Shankarlal Purohit. So that's all about today's current affairs. Please like, share and subscribe our channel for more current affair videos. Thank you.